ஸ்டெர்லைட் ஊழியர்களும் வேலை இல்லாமல் இருக்காங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கை நீங்கள் சட்டசபையில் ஏதாவது கேட்டுருக்கீங்க? இப்போ என்னோட தொகுதியில் பெரிய கம்பெனி மெட்ராஸ் அலுமினி மால்கோ கம்பெனி ஸ்டெர்லைட் கம்பெனி 20 வருஷமா 6000 பேர் வேலை செஞ்சாங்க. அந்த கம்பெனி சிக்கனூட்டா மூடி இருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் அந்த கம்பெனி திறக்கணும் அப்படின்னு சொல்லி துறை அமைச்சர்கிட்டையும் தொழிலாளர் துறை அமைச்சர்கிட்டையும் நீங்க கேள்வி வைங்கன்னு சொன்னோம். நாங்கள் கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீட்டை ஈர்க்க முயற்சி எடுத்தார்கள். எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் பல சிக்யூரிட்டிகள் மூடி இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 6000 பேர் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபாய் மதிப்பீடு. அந்த திறந்து என்னுடைய தொகுதியில் 6000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் அவர்கள் துறையினுடைய அமைச்சர் தொழில் அமைச்சர்களும் அந்த ஏற்பாடு செய்யணும். அதை சார்ந்துதான் தூத்துக்குடி கம்பெனி மூடி இருக்கு. இதை கட்டுப்பாடு கன்சென்ட் ஆர்டர் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கன்சென்ட் ஆர்டரோட அந்த கம்பெனியை திறப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி கெம்ப்ளாஸ் பிளான்ட் 1 அந்த கம்பெனியும் மூடி இருக்கு. அந்த கம்பெனியும் திறக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ஏன்னா தொழிலாளர் பாதிச்சிருக்காங்க. தொகுதியில தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தொகுதியில் கடந்த 25/4 வெள்ளிக்கிழமை அன்று கஞ்சநாயம்பட்டி என்ற ஊராட்சியில் திரௌபதி அம்மன் திருவிழாவில் நாட்டு வெடி வெடித்து 4 பேர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கிறார்கள். 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுக்கு தமிழ்நாடு அரசு 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கியிருக்குது. இந்த நிவாரணம் 10 லட்சம் ரூபாய வழங்கணுங்கிறது கோரிக்கை. நான் சேலம் மேற்கு மாவட்டத்தினுடைய பாமகனுடைய செயலாளர். மேட்டூர் தொகுதிக்கும் ஓமலூருக்கும் என்னோட கோரிக்கை உங்கள் வாயிலாக முதலமைச்சருக்கும் அரசுக்கும் என்ன சொல்றேன்னா, ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கிராமத்தில் பண்டிகையில ஆடல் பாடல் நிகழ்ச்சிக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தில் காவல்துறையில அனுமதி பெற வேண்டும் என்று சட்டம் விதித்திருக்கிறார்கள். ஆடல் பாடல் உயிர் சம்பந்தமான இந்த பிரச்சனையில் எந்த கட்டுப்பாடும் இல்லை. திருவிழாவில் வெடிக்கிறாங்க, காயம் ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுகிறது. அதுல என்னோட கோரிக்கை தமிழ்நாடு அரசையும் சம்பந்தப்பட்ட அதிகாரியை கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த திருவிழாக்களில் மற்றது நம்மளுடைய பிறந்த நாள் தீபாவளியில் வெடிக்கிற பட்டாசுக்கு திருவிழாவில் வெடிக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். இப்ப எலக்ட்ரிக்கல் வேலை செய்யறாங்க, பயிற்சி பெற்று அவர்கள் அதை வெடிக்க வேண்டும் என்று அரசு கட்டுப்பாடு விதிக்கணும். பட்டாசு விலைக்கு வாங்குறாங்க 10,000 50,000 யாரோ ஒருத்தர் முன் அனுபவமே இல்லாதவர்கள் வெடிக்கிறாங்க. வெடிக்க தெரியாம வெடிச்சு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு தீக்காயம் ஏற்பட்டு பல உயிர்கள் இருக்க நேர்கிறது. அதனால தமிழ்நாடு அரசும் அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் பட்டாசு வெடிக்கிறவர்கள் வெடிவிருப்பவர்களுக்கு லைசன்ஸ் வழங்கி கட்டுப்பாடு விதிச்சு அந்த பட்டாசு வெடிக்கணும் அப்படிங்கறத நோக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.